காளிக்கு உதவ சிவன் கிளம்பினதையும் நாராயணன் அதை தடுத்து நிறுத்தினதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நாராயணன் சொல்றாரு, நீங்க அங்க போனீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா அவளை தடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி தடுத்தீங்கன்னா என்னோட தங்கைக்கு தான் பிரச்சனையாகும். அதை நான் விரும்பல அப்படின்னு நாராயணன் சொல்லவும், இவர் இல்ல, நான் என்னோட கடமை செஞ்சே ஆகணும். அப்படிங்க கார்த்திகை நீங்க என்னப்பா செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. சிவன் அதுக்கு செய்ய வேண்டியது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில அங்க சும்மன் நிசமன் இருக்க இடத்தை காமிக்கிறாங்க. நிசமன் சொல்றான், வரங்கள் மூலமா நீ வாங்கி வச்சிருக்க ஆயுதங்களை வச்சு என்ன தாக்குறதுனால முடியும், ஆனா ஆயுதம் இல்லாம ஒரு பெண்ணால ஒரு ஆணும் தாக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உன்னோட இந்த எண்ணமும் இன்னைக்குள்ள தகந்துரும் அப்படிங்கிறாங்க காளி. அதோட அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தையும் மறைய வைக்க நிசமன் இப்பதான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு முன்னாடி வர்றான். மண்ணெல்லாம் எடுத்து மேல பூசிட்டு யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறான். அவன் பறந்து வந்து தாக்குதல் நடத்தினாலும் காளியோட தாக்குதல்ல கீழே விழுந்துடுறான். மல்யுத்தம் மாதிரி யுத்தம் தொடர்ந்து நடந்தாலும் திரும்பவும் நிசுமனை கீழே விழுகிறான். திரும்ப காளி அவனை தூக்கி எறிஞ்சே பந்தாடிட்டு இருக்க சும்மன் பயந்து போய் இதை பார்த்துட்டு இருக்கான். சும்பன் தன்னோட ஆயுதத்தையும் வரவழைக்கிறான். ஆனா காளியோட ஆக்ரோஷமான தாக்குதல்ல சுருண்டு விழுகிற நிசுமன் கிட்ட காலகாலமா பெண்களை பலவீனமானவர்களாக ஆக்கி வச்சிருக்கீங்க, ஆனா சரியான நேரம் வரும் போது அந்த பெண் தன்னோட தந்தை, சகோதரன், கணவன் எல்லாருக்குமான பலமாவும் மாறிடுவா. இன்னைக்கு பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்புறேன். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியோட பேரு மகா காளி. ஒரு பெண் தான் உனக்கு உயிரை கொடுத்து உன்னை வளர்க்கவும் செஞ்சிருக்கா, ஆனா அவளை அவமானப்படுத்திருக்க. அதனால இன்னைக்கு அவளால உயிரிழக்கவும் போற அப்படின்னு சொல்லிட்டு காளி ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம அவனோட கதையை முடிக்கிறாங்க. இதை பார்த்து சும்மன் அதிர்ச்சி ஆகிறான். காளி வந்து ஆக்ரோஷமா கத்திட்டு அவங்களோட ஆயுதத்தை இப்ப வரவழைக்கிறாங்க. அடுத்து நீ வா சும்பா அப்படின்னு அவனை சர்வசாதாரணமா கையில அவனை சைகை பண்ணிங்க வா அப்படின்றாங்க. ரொம்ப தைரியமானவன் மாதிரி காளி முன்னாடி வந்து நிக்கிறவன் இவங்க ஆயுதத்தை ஓங்கவும் அப்படியே மண்டிட்டு உட்காந்துறான். நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், என்னோட ஆயுதத்தையும் நான் கீழே போட்டுட்டேன், உங்களே என்னோட இறைவியை ஏத்திக்கிட்டு நான் சரணடைறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறான். காளி அவனை கோபத்துல பார்க்க, நீங்க இப்போ உங்களோட பக்தனை கொல்ல போறீங்களா? இல்ல இறைவி எப்பவுமே தன்னோட பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் கொடுப்பாங்க, அப்படித்தானே அவங்க கிட்ட கேட்கவும், அவங்களோட நான் இப்போ மகாகாளியோட உருவத்துல இருக்கேன், பார்வதி இல்ல உன்னோட சூழ்ச்சியில விழுகிறதுக்கு. இன்னைக்கு உனக்கு தேவை அருள் எல்லாம் கிடையாது, அழிவுதான் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ சிவன் வந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.